இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, கழுத்து சுற்றி கருமையாக நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எதனால் இருக்குது அப்படின்றது தெரியாது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கருப்பாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கருமையை நீக்கிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு கருத்து கருமை இருக்குங்க. அது ஏன் வருது அப்படின்றது தெரியாது. ஆக்சுவலி அது வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒபிசிட்டி, உடல் பருமன். இந்த உடல் பருமனுக்காகவே நிறையா பேருக்கு கழுத்து கருமைகள் வரும். ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மடிப்பு கழுத்துக்கிட்ட விழுகும் இல்லையா, அதில் வேர்வை பட்டு பட்டு நிறைய பேர் கருப்பாகும். செகண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வர நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. தேர்ட் ஒன், ப்ரெக்னென்சி டைமில் அவங்க அயன் டேப்லெட் சாப்பிட்றது, நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை, இந்த மாதிரி காரணத்துக்காக அவங்களுக்கு வருங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காகலாம் வரும் உங்களுக்கு கருத்து கருமை. சரிங்க, இப்போ எனக்கு வந்துருச்சு, அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம அதை சரி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். இப்போ பாடி வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ரிடக்ஷன் பண்ண அவங்களோட கலர் பேக் டு ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, அவங்க டேப்லெட் எடுக்கிறது மூலிமா அவங்களோட உடல் கரெக்டாக ஹார்மோன்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு பேக் டு ஃபார்ம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது 100% வருமா, பேக்கில் இருந்த நம்ம கலர் சேமாக கழுத்துக்கிட்ட வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பாசிபிள் இல்லைங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தால் தான் வர முடியும். உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ரெக்னென்சி டைமில் வர்றது, இதுக்காகலாம் உங்களுக்கு வருங்க. ஸோ அந்த டைமில் எப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் நம்ம ப்ரெக்னென்சிக்கு பால் கொடுத்து எல்லாமே முடித்து டேப்லெட்லாம் கண்ட்ரோல் பண்ண அப்புறம், டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ண அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடி பேக் டு நார்மல் கலருக்கு வர ஆரம்பிக்குங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஃபேஸ் கலரை மாறினவங்களுக்கு வந்துடும். பட் ஆனால் கழுத்து கருமை அப்படியே நின்றோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே ஹோம் ரெமெடிஸாக அவங்க ஃபேஸ்க்கு மீன்ஸ் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, கழுத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம கழுத்து கருமை நீக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, டொமேட்டோ ஜூஸ், பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கணும். ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிறீங்க, அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு அரிசி மாவு, கடலை மாவு, இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த ஜூஸையும் ஊற்றி கொஞ்சோண்டு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுத்தில் ஊற வச்சு அதை நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி செஞ்சுட்டு வர வர உங்களோட கழுத்து கருமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குங்க. ஏன்னா இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது உடனே தெரியாது நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு ஃபுல்லாக 100% போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பீலிங் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுங்க. நெக்குக்கு பீலிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிளாக் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். இது 100% ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு பீலிங் ட்ரீட்மெண்ட்டில் பட் ஆனால் ஹோம் ரெமெடிஸில் ஒரு நான் சொல்கிறது ஒரு 70 to ஒரு 50% கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.